Hi guys, welcome to my channel. I am Ram. So போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து profit and loss concept பார்த்தோம். அப்புறம் simple interest, compound interest அதெல்லாம் பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து time and work concept தான் பார்க்க போறோம். So வந்து நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இது வந்து one of the crucial topic நான் சொல்லுவேன். because இதுல இருந்து வர क्वेश्चंस கொஞ்சம் கிரிட்டிக்கலாவும் இருக்கும். பட் அதே மாதிரி number of questions கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரெண்டு क्वेश्चंस வரும். ஓகேவா? You can expect 2 or 1 questions in any competitive exam. So this is very crucial. Okay va? So in the time and work concept பத்தியா நம்ம பார்க்க போறோம். So come on, let's get into the video. So what is time and work? Okay va? So time and work and the whole concept வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சுத்தி தான் வரும். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, if for example Ram completing, okay, Ram வந்து ஒரு வர்க்க வந்து x daysல முடிக்கிறாரு. ஓகேவா? ஒரு 10 நாளோ 15 நாளோ முடிக்கிறாரு. completing a work, ஒரு வர்க்க வந்து next daysல முடிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு நாள்ல 1 டேல அவர் எவ்வளவு வர்க் பார்த்திருப்பாரு அப்படினு பாத்தீங்கன்னா 1/x of the work. ஓகேவா? சோ இது உங்களுக்கு இது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. if Ram is completing one work in x days, ஒரு 10 நாள்ல வந்து ஒரு வர்க்க முடிக்கிறாருன்னா ஒரு நாள்ல வந்து அவர் வந்து 1/10 of the work வந்து முடிச்சிருப்பாரு. ஓகேவா? So இப்போ ஒரு நாள்ல வந்து 1/x of the work முடிச்சிருப்பாரு. இதோ only one simple logic நான் இங்க எழுதுறேன். that is nothing but 1/x of work in x days. ஓகேவா? so இதுதான் கான்செப்ட். ஒரு நாள்ல வந்து 1/x of the work அவர் முடிச்சாருன்னா x daysல வந்து அவர் full work-யும் முடிச்சிடுவார். so இந்த ஒரே ஒரு கான்செப்ட், இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு பின்னாடி வர எல்லாமே வந்து இத சுத்தி தான் வருமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லயே உங்களுக்கு one of the அந்த கான்செப்ட் என்ன அப்படி புரிஞ்சிரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, Vinod can do 25% of work in 5 days. ஓகேவா? சோ வினோத் வந்து 25% of the work வந்து 5 daysல முடிக்கிறாராம். 5 நாள்ல முடிச்சிடுறாரு. ஓகேவா? So he is completing 25% of the work in 5 days. So இப்போ வந்து percentageல கொடுத்திருக்காங்க. So first என்ன கேட்டிருக்காங்கன்னு முடிச்சிடலாம். How many days will he take to complete the work 10 times greater? So இப்போ வந்து ஒரு வர்க்க வந்து ஒரு வர்க்கோட 25% 5 நாள்ல முடிச்சிடறாரு. சோ அந்த வர்க்கோட 10 மடங்கு பெரிய வேலையை கொடுத்தோம்னா அவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வர்க் முடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சோ சிம்பிள் as that. சோ இந்த வர்க் முடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நாள் எடுக்குது அப்படின்றத பார்த்தறலாம். ஓகேவா? சோ சிம்பிளா சொன்னா 25% வந்து 25% of the work வந்து 5 நாள்ல முடிச்சறாரு. சோ லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணாலே தெரிஞ்சிரும். 5 நாள்ல 25% முடிச்சறாருன்னா அப்போ வந்து 1/4 of the work is done in 5 days. 5 நாள்ல 1/4 of the work is done in 5 days. இது எப்படி சொல்றேன்? 25% ல இருக்க ஃபிராக்ஷனை கன்வர்ட் பண்றேன். சோ 1/4 of the work. ஓகே, 25 divided by 100 பண்ணோம்னா அது ரெண்டு கேன்சல் பண்ணி 1/4 of the work in 5 days. 5 நாள்ல என்ன பண்றாரு? 1/4 of the work முடிச்சறாரு. அப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வர்க் பண்ணுவாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 1/4 divided by 5. கரெக்ட்டா? இது வந்து ஒரு நாளுக்கு கண்டுபிடிக்கிறது. சோ 1/4 of the work in 5 days. 5 நாள்ல 1/4 of the work பண்றாரு. அப்போ ஒரு நாள் எவ்வளவு பண்றாரு? 1/4 divided by 5. ஓகேவா? அப்படி பண்ணா என்ன வரும்? 1/20. கரெக்ட்டா? ஏன்னா அந்த 5 மேல போய்டும். சோ 20. சோ 1/20 of the work in 1 day. In 1 day. ஒரு நாள்ல வந்து 1/20 of the work பண்றாரு. அப்போ வந்து அந்த வர்க்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன ஆகும்? இதே கான்செப்ட் தான். 1/20 of the work in 1 day. அப்பனா அவருக்கு எத்தனை நாள் எடுக்குது? x days. 1/x of work in x days. So இப்போ வந்து 1/20 of the work in 1 day. So it will take 20 days to complete the whole work. கரெக்ட்டா? அந்த வர்க்க ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 20 days எடுக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? 20 days. ஓகேவா? சோ இப்போ வந்து அந்த பர்టిక్యులர் வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் எடுக்குது. சோ இப்போ என்ன கான்செப்ட் என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10 times greater on the work வந்து கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ 10 மடங்கு பெரிய வேலையை கொடுத்தா அவர் எவ்வளவு டைம்ல முடிப்பாரு அப்படினு பாத்தீங்கன்னா into 10. ஓகேவா? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் எடுக்குதுன்னா இதோட 10 மடங்கு பெரிய வேலையை கொடுத்தோம்னா அது இதோட 10 மடங்கு டைம் எடுக்கும். சோ into 10. So it will take 200 days.
சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நம்ம இப்படியும் சுற்றி வளைச்சு இந்த டேஸ் கான்செப்டை தான் யோசிச்சு போடலாம். பட் அப்படி இல்லைன்னா இதுலேயே நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். 25% ஆஃப் த ஒர்க் வந்து 5 டேஸில் வந்து முடிக்கிறாருன்னா அதை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 25 1/4. ஸோ 5 into இதோட 4 மடங்கு பண்ணணும் 100 ரீச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ வந்து எத்தனை நாள் எடுக்கும்? 20 நாள் எடுக்கும். சிம்பிள். 25% ஆஃப் த ஒர்க் வந்து 5 நாளில் முடிக்கிறாரு. ஸோ 100% ஆஃப் த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பாரு? அதோட 4 மடங்கு எடுக்கும். ஸோ இதை வந்து into 4 into 4 பண்ணால் 5 into 4 20. ஸோ இப்போவே வந்து டேரெக்டாக நம்ம இங்கே 20 டேஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட்லையும் போகலாம். பட் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஒர்க் 1/x ஆஃப் ஒர்க்கிங் 1 day is x days அந்த கான்செப்ட்லையும் போகலாம். பட் ஒர்க் அண்ட் டைம்னாலே இந்த கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் புரியதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து 20 டேஸ் கண்டுபிடிச்சிட்டு ஸோ 20 டேஸில் வந்து அந்த வேலையை முடிச்சிடறா. அதோட 10 மடங்கு வேலையை கண்டுபிடிக்கணும்னா இதோட 10 மடங்கு அப்படின்னா into 10. அதான் சிம்பிள். ஸோ அவ்வளோ அப்படியும் போகலாம். ஸோ யுவர் விஷ் யூ கேன் டூ எதர் வே. பட் மேக் ஷுவர் டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எந்த மெத்தடில் போனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி இன்னும் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹவ் டேக்கன் திஸ் சம் ஒன்லி டு எக்ஸ்பிளைன் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த சம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரெண்டாவது சம் போயிடலாம். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை ஒர்க் இன் 20 days. 20 days. ஓகேவா? B வந்து அதே ஒர்க்கை வந்து and B can do it in 15 days. So 15 days. Okay. So how long will they take if both work together? So ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள் எடுக்கும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். இது A plus B. ஸோ இதுதான் பண்ண போகிறோம். A plus B ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து 20 நாளில் முடிக்கிறாரு. கரெக்டாக? ஸோ அப்போ இதே கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஒரு நாளைக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்? ஏவோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/20. ஓகேவா? பியோட ஒரு நாள் ஒர்க் என்னது? அப்போ பியோட ஒரு நாள் ஒர்க் 1/15. கரெக்டாக? சிம்பிள். 1/20 1/15. ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைச்சிடும் நமக்கு? ஒரு நாள் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/20 + 1/15. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டோன்னா 60. ஐ கெஸ் எல்சிஎம் 60 நினைக்கிறேன். லெட்ஸ் செக். ஓகேவா? ஸோ 15 5 4 3 ஸோ 4 1 3 3 1. ஸோ 3 4s are 12 12 5s are 60. ஸோ அந்த மாதிரி 60 தான். ஸோ இது வந்து 60 எல்சிஎம் வந்து 60. ஸோ வந்து இதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும். ஸோ மேலே 3 இது கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். ஸோ இது ஸோ 3 + 4 என்னது? 3 + 4 வந்து 7. கீழே வந்து 60 இருக்குமா? ஸோ இது வந்து 7/60. இது வந்து this is the work done by them in 1 day. ஒரு நாளில் வந்து அவங்க பண்ண ஒர்க். ஓகேவா? இதுதான் அவங்க பண்ண ஒர்க் வந்து ஒரு நாளுக்கு 1 டேல அவங்க பண்ண ஒர்க் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து ஒரு நாள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் தான் 1/x ஆஃப் த ஒர்க் இன் x days. ஓகேவா? ஸோ இதை வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே தலைகீழ ஆக்கியிருக்காங்க. கீழே x இருக்கு. அந்த டேஸ் கண்டுபிடிங்கன்னா அந்த எக்ஸை தான் அந்த வேல்யூ எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேயே அதே கான்செப்ட் லாஜிக்கலாக அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆக போகிறோம். டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆக போகிறோம். ஸோ என்ன ஆகும்? 60 / 7. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்லையும் போடலாம், எதுலேயும் போடலாம். உங்கள் விஷயம் தான். ஸோ யூ கேன் லிவ் இட் பை திஸ். இதே மாதிரியே விட்டுறவங்க கூட செய்யணும். ஓகே தான். ஸோ இப்போ ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 7 அரௌண்ட் 7 8s are 56. ஓகேவா? ஸோ 7 8s are 56 then 4. ஸோ யூ கேன் ரைட் இட் பை லைக் திஸ். ஓகேவா? நம்ம இப்படி எழுதலாம். 8 நாட்களும் 4/7 ஹவர்ஸும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் டேஸ். இந்த டேஸ் இவ்வளோ நாள் எடுக்கும். எப்போனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் தான். ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணால் என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வரும்போது ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து 1/x ஆஃப் த ஒர்க் x days. ஓகேவா? ஸோ x daysல வந்து
1 by I mean 1 by x of the work வந்து பண்ணோம்னா ஒரு நாள்ல பண்ணோம்னா அதுக்கு வந்து x days எடுக்கும். ஸோ அது இப்போ வந்து இங்கே வந்து 7 by 60 இருக்கு. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு 60 divided by 7 வரும். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் சம். ஸோ தேர்ட் சம் போயிடலாம். ஸோ தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்ல வந்து so in the third sum, A can do a piece of work in 20 days. He worked at it for 5 days. Okay va? So வந்து A வந்து A ஓட ஒரு நாள் work வந்து 1/20 கரெக்ட்டா? So ஏனா வந்து A வந்து he can do a work in 20 days. நான் வந்து டைரக்ட்டா வந்து 1/20 of the work in 1 day. ஒரு நாள்ல வந்து 1/20 of the work பண்றாரு. He worked at it for 5 days. So 5 நாள் work பண்றாரு. So we can say that ஒரு நாள்ல வந்து 1/20 முடிச்சாருன்னா 5 நாள்ல work பண்றாரு. So வந்து he can 1/4 of the work முடிச்சிருவாரு. ஏன்னா 5 20 கேன்சல் பண்றாரு. So 1/4 of the work முடிச்சிருவாரு. Then B finishes it in 10 more days. In how many days will A and B work together to finish the work if they are working simultaneously? அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. இதுல ஒரு சின்ன க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, B வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை எடுத்து 10 நாள்ல முடிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ரிமைனிங் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is nothing but remaining work. ஸோ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா just 1 minus 1/4. ஓகேவா? ரிமைனிங் ஒர்க். ஸோ முழு ஒர்க்கை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். அந்த குவான்டிட்டியை 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏற்கனவே ஏவால முடிக்கப்பட்ட வேலை வந்து 1/4 5 டேஸ். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் அவர் தான் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் வந்து 1/4 ஆஃப் த ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல முடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. பி வந்து அந்த ரிமைனிங் இருக்க ஒர்க்கை எடுத்து பண்றாங்க. அவங்க எத்தனை நாள்ல பண்றாங்க? 10 நாள்ல பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ வந்து ரிமைனிங் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமைனிங் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 minus 1/4. ஏன் 1 யூஸ் பண்ணுறோம்? 1 வந்து நம்ம குவான்டிட்டியாக எடுத்துக்கிறோம். ஸோ முழு ஒர்க்கை வந்து அந்த 1 ஒர்க்குன்னு எடுத்துக்கிறோம். 1/4 ஆஃப் த ஒர்க் வந்து நம்ம ஏற்கனவே பண்ண ஒர்க், ஏவால பண்ண ஒர்க். ஸோ வி கேன் இதை வந்து எல்சிஎம் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ வந்து 4 minus 1 3. ஸோ 3/4 ஆஃப் த ஒர்க். இதுதான் ரிமைனிங் ஒர்க். 3/4ன்ற ஒர்க் தான் ரிமைனிங் ஒர்க். இந்த ஒர்க்கை வந்து பி வந்து 10 நாளில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? in 10 days B வந்து 3/4 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நாள்ல எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா B in 1 day. B in 1 day எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/4 divided by 10. கரெக்டா? மொத்த ஒர்க்கை வந்து 10 நாள்ல எடுத்துருக்காங்க. ஸோ 10 நாள்ல எடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு நாள்ல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒர்க்கை 10 நாளுக்கு நான் பிரிக்கிறேன் சமமா. ஸோ அதனால தான் நான் டிவைடட் பை 10 பண்றேன். ஸோ பிரிச்சனா என்னாகும் 3/40. ஸோ 3/40 ஆஃப் த ஒர்க் வந்து ஒரு நாள்ல வந்து பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் தட். ஸோ பி வந்து ஒரு நாள்ல பார்க்குற வேலை வந்து 3/40. ஏ வந்து ஒரு நாள்ல பார்க்குற வேலை வந்து 1/20. கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ A plus B is equal to 1/20 plus 3/40. ஸோ இதை கால்குலேட் பண்ணணும்னா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து ஆப்வியஸா 40. ஸோ 2 plus 3 divided by 40. So 5/40. So it is 1/8. So Aவும் Bயும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து 1/8 of the work complete பண்ணுவாங்க. So ஒரு நாளைக்கு 1/8 of the work complete பண்ணா 8 நாள்ல வந்து total works complete பண்ணிடலாம். எப்படி? இந்த கான்செப்ட் 1/x of the work in x days. That is 1/8 of the work in 8 days. Simple. So இந்த சம்ல வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இடம்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது பெருசா. இந்த ரிமைனிங் அப்படின்றது அந்த இது ஞாபகம் இருக்கும். ஸோ 5 days தான் அவர் வந்து 1/20 ஆஃப் த ஒர்க் வந்து 5 days கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இஸ் கம்ப்ளீட்டிங் 1/4 ஆஃப் த ஒர்க். ஸோ ரிமைனிங் ஒர்க்கை தான் பி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த பி ரிமைனிங் ஒர்க் வந்து 1 minus 1/4 அப்படின்றது தெரியணும். ஸோ 3/4 அப்படியே கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இந்த சம் வந்து அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா திஸ் ஏரியா, தட் இஸ் ரிமைனிங் ஏரியா. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இன்னொரு ஃபோக்கஸ் ஏரியானா இந்த ஏரியா சொல்லலாம். பிகாஸ் யூ ஹேவ் டு டிவைட் இட் பை 10. ஸோ அந்த ஒர்க்கை வந்து 10 நாளாக நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா வந்து அந்த ஒர்க்கை வந்து 10 நாள் எடுத்திருக்காங்க பி. ஸோ ஒரு நாளுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வி ஆர் டிவைடிங் இட் பை 10. ஓகே. ஸோ வந்து நம்ம தேர்ட் சம்மையும் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் சம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் கேன் காப்பி ஃபார் 50 pages in 10 hours. ஸோ 50 பேஜை வந்து சுபாஷ் வந்து
10 ஹவர்ஸில் காப்பி பண்ணிடுவார். ஸோ வந்து இப்படி இது வந்து சுபாஷோட கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சுபாஷ் அண்ட் பிரகாஷ் டுகெதர் கேன் காப்பி 300 பேஜஸ். ஸோ சுபாஷும் பிரகாஷும் சேர்ந்து காப்பி பண்ணால் 300 பேஜஸை வந்து 40 ஹவர்ஸில் காப்பி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஹவு மச் டைம் கேன் பிரகாஷ் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து 30 பேஜை காப்பி பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ நேரத்தில் 30 பேஜ் காப்பி பண்ணுவார் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 2 ஈக்குவேஷன் தான் நம்ம க்ளூ. ஓகேவா? இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம இந்த இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து 50 பேஜஸை வந்து 10 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா 1 ஹவரில் அவரால் 5 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா வந்து 50 டிவைடட் பை 10, ஸோ 5 பேஜஸ். ஸோ 1 ஹவரில் 5 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதே மாதிரி அதே கான்செப்ட் எங்கே அப்ளை பண்ணணும்னா, 2 பேரும் சேர்ந்து 300 பேஜஸ் 40 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 ஹவரில் அவங்க எவ்வளோ காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but 300 divided by 40. அந்த கான்செப்ட் இதுதான். 50 divided by 10. அதே மாதிரி இங்கே வந்து 300 divided by 40. ஸோ இப்போ இது பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா 7.5. கரெக்டாக? ஸோ 7 சார் 4 7 சார் 28, 2 இருக்கும், 2 இருக்கும், பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம், 20. ஸோ 4 5 சார் 20. ஸோ 7.5. ஓகேவா? ஸோ 7.5 பேஜஸ் 1 ஹவரில் 2 பேரும் சேர்ந்து 7.5 பேஜஸை காப்பி பண்ணுறாங்க. இப்போ நமக்கு பிரகாஷோட இது தெரியும். ஓகேவா? நமக்கு இப்போ வந்து சுபாஷோட கெப்பாசிட்டி தெரியும், பிரகாஷோட கெப்பாசிட்டி தெரியாது. ஓகேவா? பட் ஆனால் 2 பேரும் சேர்ந்து 7.5 பேஜஸ் 1 மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சுபாஷோட கெப்பாசிட்டி இருக்க இடத்துல நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 5 + பிரகாஷ் இஸ் ஈக்குவல் டு 7.5. கரெக்டா? சுபாஷ் வந்து 5 பேஜ் காப்பி பண்ணுறாரு, ரிமைனிங் பேஜை வந்து பிரகாஷ் காப்பி பண்ணி டோட்டலாக 7.5 பேஜஸ் வருது. இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா சுபாஷ் + பிரகாஷ் இஸ் ஈக்குவல் டு 7.5 பேஜஸ் இன் 1 ஹவர். கரெக்டா? ஸோ வந்து சுபாஷ்ன்ற இடத்துல வந்து நம்ம வந்து சுபாஷோட கெப்பாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் 5 பேஜஸ் ஃபார் 1 ஹவர். ஸோ இது வந்து 1 ஹவர் கான்செப்டில் தான் எடுத்துக்கோம். ஸோ 1 ஹவரில் வந்து சுபாஷ் வந்து 5 பேஜஸ். ஸோ we are going to just calculate பண்ண போகிறோம். P5 வந்து அந்த சைட் கொண்டு போகிறோம். 7.5 - 5 we will be having 2.5. ஸோ பிரகாஷோட கெப்பாசிட்டி 1 ஹவரில் வந்து 2.5 பேஜஸ் காப்பி பண்ணிடுது. ஸோ 1 ஹவரில் 2.5 பேஜஸ் காப்பி பண்ணாருன்னா 30 பேஜஸ் காப்பி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நத்திங் பட் 30 டிவைடட் பை 2.5. ஓகேவா? 2.5 கேன்சல் பண்ணோம். 300 டிவைடட் பை 25. ஸோ 100க்கு 4 டைம்ஸ். ஸோ 4 3s are 12. ஸோ 12 ஹவர்ஸ் எடுப்பார். ஸோ சிம்பிளாக இருந்தார். ஓகேவா? ஸோ 300 2.5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இருந்தார். இதில் நான் வந்து யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. ஸோ சுபாஷ் + பிரகாஷ் வந்து 7.5 பேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து சுபாஷோட கெப்பாசிட்டி 5 பேஜஸ். ஸோ வந்து அந்த டோட்டல் இதுலேருந்து 5 பேஜஸ் ரெடியூஸ் பண்ணணும். அந்த ஏரியாவை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து 2.5 பேஜஸ் கிடச்சிடும். தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் பிரகாஷ். ஸோ பிரகாஷோட கெப்பாசிட்டி வந்து 2.5 பேஜஸ் இன் 1 ஹவர். ஸோ 1 ஹவரில் 2.5 பேஜஸ் அவரால் முடிக்க முடியும்னா 30 பேஜஸ் முடிக்கிறதுக்கு 30 டிவைடட் பை 2.5 பண்ணோம்னா 12 ஹவர்ஸ் கிடச்சிடும். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். இதுவும் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சம். ஸோ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராப்ளம். அங்கே வந்து ஒரு சின்ன இன்னும் ட்ரிக் இருக்குது. ட்ரிக்கில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ வந்து அதில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவா கேன் டூ a piece of work in 12 days. 12 டேஸில் வந்து ஒரு அப்ரூவா வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/12 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ரூவா அண்ட் அமித் கம்ப்ளீட் தட் ஒர்க். அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் முடிச்சதுனால ஓனர் வந்து சேலரி பே பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவாவுக்கு 54 rupees. அதுக்கப்புறம் வந்து அமித்க்கு வந்து 81 rupees. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, how many days must they have taken to complete the work together. ஸோ அவங்க 2 பேரும் எத்தனை நாள் எடுத்திருக்காங்க அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்கறது வந்து அபூர்வா ப்ளஸ் அமித்தோட டோட்டல் இது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அபூர்வாவோட
கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், தட் இஸ் 1/12 ஆஃப் த ஒர்க் இன் 1 day. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரூவாவோட இது நமக்கு தெரியும், ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஆனால் அமித்தோட இது நமக்கு தெரியாது. ஓகேவா, அமித்தோட ஒர்க் இதுவும் தெரியாது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அமித்தோட இது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால் எவ்வளோ டேஸ் எடுப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்க ஒரே க்ளூ இதுதான். தட் இஸ் அபூர்வாவுக்கு வந்து 54 ரூபாயும் அமித்துக்கு வந்து 81 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வேஜ். ஓகேவா, அதாவது நீங்கள் வேலை பார்க்குற எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலரி இருக்கும், கம்மியாக வேலை பார்த்தீங்கன்னா கம்மியாக சேலரி இருக்கும். இதுதான் 2 கான்செப்ட். ஓகேவா, இதுதான் ஒரு சிங்கிள் கான்செப்ட். தட் இஸ் if you are working too high you will be paid too high, if you are working very low you will be paid very low. ஸோ இப்போ வந்து அமித்துக்கு வந்து 81 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அது வந்து அப்ரூவாவோட அதிகமாக இருக்கு. ஸோ வந்து அமித் வந்து அப்ரூவாவோட அதிகமாக வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டா, ஸோ வந்து அது ஒரு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒன் ஆஃப் த திங் இஸ் ஒர்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வேஜ். ஓகேவா, ஒர்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வேஜ், அதாவது வேலை வந்து சேலரிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இது கூடுச்சுன்னா இதுவும் கூடும், இது குறைஞ்சதுன்னா இதுவும் குறையும். ஓகேவா, அதுதான் சிம்பிள். ஸோ வந்து அபூர்வாவோட ஒர்க் என்ன நமக்கு தெரியும், 1/12 இஸ் டு நமக்கு வந்து இவரோட ஒர்க்கு தெரியாது, அமித்தோட ஒர்க் தெரியாது. ஸோ 1/x எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ப்ரொபோர்ஷனல்னா ரெண்டும் இது மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும், இது கீழே வந்துச்சுன்னா அதுவும் கீழே வரும். ஸோ வந்து நம்ம ஈக்குவல் டு எடுத்துக்கிட்டு, ஸோ வேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூர்வாவுக்கு வந்து 54 ரூபீஸும் அமித்க்கு வந்து 81 ரூபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 81 கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரொபோர்ஷனல் இதை யூஸ் பண்ணி நம்ம இப்படி இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து ரேஷியோட நம்ம முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்தோம் ரேஷியோ கான்செப்ட். ரேஷியோ சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ வந்து 1/12 டிவைடட் பை 1/x இஸ் ஈக்குவல் டு 54 டிவைடட் பை 81. கரெக்டா, ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 81 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 54 டிவைடட் பை x. கரெக்டாக, இது இந்த சைடு போயிடும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ வந்து இதையும் திருப்பி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த சைடு போயிடும், இந்த 12ம் 81ம் கீழே வந்துடும். ஸோ 54 into 12 டிவைடட் பை 81. ஸோ இது இதை வந்து 9 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம். 9 9s are 9 6 are. கரெக்டாக, ஸோ அதுக்கப்புறம் 3 2s are 3 3s are 3 1s are 3 4s are 4 into 2 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8னா வந்து அமித்தோட ஒர்க் வந்து 1/x. ஓகேவா, ஸோ அமித் கேன் டூ 1/8 ஆஃப் த ஒர்க் இன் 1 day. ஸோ அபூர்வா கேன் டூ 1/12 ஆஃப் த ஒர்க் இன் 1 day and Amit can do 1/8 of the work in 1 day. So what we are going to do, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 1/12 plus 1/8. ஸோ இது ரெண்டுத்தையும் LCM எடுத்தோம்னா I guess we will be having 24 I guess. So 12 divided by 8. So 4 3 2 அப்புறம் 2 1 3 then 3. So 4 2s are 8, 8 3s are 24. So 24, so 2s are 24 plus 3s are 24. So you will be having 5 divided by 24. இதுதான் வந்து வேல்யூ. ஸோ இது வந்து 1 டேல ஒர்க் பண்ணுற ஒர்க். ஐ மீன் 1 டேல வந்து இவங்க வந்து 5/24 ஆஃப் த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எத்தனை நாளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிவர்ஸ், தட் இஸ் 24 divided by 5. கரெக்டாக, ஸோ 24 divided by 5 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 4.8 days. So they will complete the work in 4.8 days if they have worked on simultaneously. அவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா 4.8 daysல முடிச்சிடுவாங்க. தனித்தனியாக வேலை பார்த்தா அப்ரூவல் 12 days ஆகும், அமித்க்கு 8 days ஆகும். ஸோ சிம்பிள் as that. இந்த கொஸ்டினில் வந்து என்ன ட்ரிக்கியான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ பார்ட் தான்.
இது ரெண்டுமே நீங்கள் அந்த கான்செப்டை பிக் பண்ணணும். என்ன கான்செப்ட்? உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களோட ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் கம்மியாகுதுன்னா உங்களோட சேலரியும் கம்மியாகும். அந்த கான்செப்டை மட்டும் இந்த இடத்துல பிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டுத்தையும் ப்ரொபோர்ஷன் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு பண்ணி ரேஷியோ கான்செப்டில் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோன்ற கான்செப்ட் வந்து நான் முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரேஷியோ இஸ் நத்திங் பட் கம்பேரிசன் டூல். அந்த கம்பேரிசன் டூலை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக இருக்க 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க் தான். அது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டிப் பண்ண போகிறோம். எஃபிஷியன்சி கான்செப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பைப் கான்செப்ட்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக இருக்க சம்ஸும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ ஆஸ் வெல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்போ அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும். So if you have any other queries in this video, in the video ஏதாவது query இருக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. I will try to clarify it. Thank you. Have a great day. Bye bye.